உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே. வலியே வலிமை, வலியே வலிமை, வலியே தோழா வலிமையப்பா. படைத்தவனுக்கும் பாமரனுக்கும் வலியே தான் பெரு வலிமையப்பா. வலியே வலிமை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நமது சிறப்பு நேர்காணலில் வலியே வலிமை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் ஜெயசீலன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர் பாஸ்கர் அவர்களே. தூய்மை பணியாளர்களை குப்பைக்காரன் என்று சொல்லும் இந்த சமூகத்தை பற்றி தங்களின் பார்வை? தூய்மை பணியாளர்கள் அவங்க கண்டு இல்லைன்னு வச்சுக்காங்க, நாரி போகும், தெரு நாரி போகும், நகர் நாரி போகும், வீடே நாத்தமடிக்கும். இப்போ உதாரணமாக அந்த தோழர் தோழிகள் காலையில் சுமார் ஒரு 5 மணிக்கெல்லாம் தெருவில் இறங்கிடுறாங்க. பட் எங்கள் தெருவில் ஒரு 7 மணிக்கு வருவாங்க. 7 மணிக்கு அவங்க சத்தம்தான் காதில் அப்படியே ரம்மியமாக ஒலிக்கும். முன்னெல்லாம் சூப்பராக ஒரு பாட்டு போட்டு வருவாங்க. இப்போது குழந்தைங்களை மாநகராட்சி பள்ளியில் சேருங்கன்னு ஒரு வாய்ஸோடு வர்றாங்க. அந்த தோழர்கள் வரும்போதே என்னவா வர்றாங்க, சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு விதையோடு வர்றாங்க. அவங்கள போய் குப்பைக்காரங்கம்பா, இது குப்பைக்காரன் வந்திருக்கான், கொண்டு போய் குப்பையை போட்டு வா, குப்பைக்காரி வந்திருக்கான், போய் கொண்டு போய் குப்பையை போட்டு வா. இந்த சொல் மாற வேண்டிய சொல் மட்டுமல்ல, மாற்ற வேண்டிய, தேவைப்பட்ட அதுக்கு தனி சட்டமே கொண்டு வர வேண்டிய ஒரு சொல் இது. குப்பைக்காரர்கள் யார்? யாரை சொல்வது? யார் குப்பைக்காரன்? நாம குப்பைக்காரன். எது? நேற்று மீன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த மீனை சுத்தம் பண்ணி வீட்டில் இருக்கிற குப்பை தொட்டியில் போட்டு வச்சுருப்பாங்க. பட் ஒரு 4 மணி நேரம் தாண்டிச்சுன்னு வச்சுக்காங்க, அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அதை தொடுறதுக்கு நாம் கூச்சப்படுவோம், தயக்கப்படுவோம். நம்ம வீட்டில் உள்ள குப்பையை தொட நாம் தயக்கப்படுவோம். ஆனால் அந்த தோழர், எங்கள் தெருவில் தோழர் வருவார். சில நாளைக்கு என் மனைவி ஏதாவது வேலையாக இருந்தாங்கன்னா நான் அந்த பக்கெட்டை எடுத்து போய் கொடுப்பேன். அந்த தோழர் கையில் உரை இல்லாமல் கூட, கையில் உரை இருக்காது, அவர் அதை அசிங்கமாக நினைக்கல, தெய்வமாக நினைக்கிறார். செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைத்து அந்த தோழர் தோழிகள் அந்த பணியை செய்கிறாங்க. சாமி யாரு? தூய்மை பணியாளர்கள். அந்த தெருவில் உள்ள ஒவ்வொருத்தனுக்கும் அவங்க சாமி, கும்பிட வேண்டிய சாமி. அவங்கள போய் குப்பைக்காரங்கன்னு சொல்லாதீங்க. இந்த சமூகத்துக்கு ஒன்று சொல்றேன், அந்த தோழர் தோழிகளை பார்க்கும் பொழுது, தூய்மை பணியாளர், என் அசுத்தத்தை இவள் சுத்தம் செய்பவள், இவன் சுத்தம் செய்பவன், என் தோழன், என் சகோதரன் என்ற உணர்வை உள்ளுக்குள் எடுத்து வந்து பாருங்கள். அப்படி வெளியே ஓரமாக நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா வெளியே நிற்பாங்க. அவங்க உள்ளே கொண்டு வாங்க, என் தோழன், என் தோழி என்று அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். உங்கள் உள்ளத்தில் அவர்களுக்கு இடம் கொடுங்கள். உங்கள் இல்லத்தில் இடம் கொடுக்கிறீர்களோ இல்லையோ, உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுங்க. உங்கள் தெருவில் அவங்க காலையில் வராங்களா, 7 மணிக்கு தண்ணி குடிக்கிறீங்களா, ஒரு டீ குடிக்கிறீங்களா, மோர் குடிக்கிறீங்களா, ஏதாவது ஒன்று கொடுங்க. அந்த தோழர் தோழிகளுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க. அவங்களையும் பாசமாக, நேசமாக அவர்கள் மீதும் அன்பு செய்யுங்கள். ஏனெனில் நமது சுத்தமான எது, நம்ம சுத்தமான ஆடையை, நம்ம ஆடையை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தொடர்றதுக்கே கூச்சப்படுவான். ஆனால் நமது அசுத்தத்தை தொட்டு நமக்காக தூய்மை பணி செய்யக்கூடிய அந்த தோழர் தோழிகளை தெய்வமாக பாருங்கள். சில நேரம் மத்தியானம் ஒரு 11 மணி 12 மணிக்கு அப்படியே தெருவில் எங்கேயாவது வெளியே போகிறோன்னு வச்சுக்காங்க, ஆங்காங்கே எங்கள் வார்டில் அந்த தோழர்கள் வேலையை முடித்துவிட்டு சற்று ஓய்வாக உட்கார்ந்திருப்பார்கள். அந்த வேளையில் அவர்களிடம் சென்று கேட்பேன், ஏதாவது தண்ணி வாங்கி தரட்டுமா, டீ வாங்கி தரட்டுமான்னு சில தோழர் தோழிகள்கிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க ஐயா இப்போ தான் சாப்பிட்டோம், சரியா, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறோம், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறோம். அவங்க ஏதாவது ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்தா கூட சில வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எந்திரிச்சு போனவொடனே தண்ணி ஊற்றி கழுவி விடுறாங்க. இது என்ன மடத்தனமான செயல், முட்டாள்தனமான செயல்.
உன் வீட்டில் உள்ள அசுத்தத்தை சுத்தம் செய்யும் அந்த தோழர் தோழிகள் உட்கார்ந்த இடத்த தண்ணி ஊத்தி கழுவுறிய, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா? எப்படி பார்க்கிறது உன்ன? எங்களது பார்வையில் நீங்க மனுஷ ஜென்மமே கிடையாது. வணங்க வேண்டிய அந்த தெய்வங்களை, அந்த சாமிகளை, கருவறை முதல் கல்லறை வரை மக்களுக்காக உழைக்கும் தொழிலாளர் தெய்வங்கள், அந்த தொழிலாளர் தெய்வங்கள் இல்லை எனில் ஒருவனுக்கும் ஜோறு கிடையாது, ஒருவனுக்கு நீர் கிடையாது. சரியா? வாழவே முடியாது. அந்த தொழிலாளர் சாமிங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, நாரி நாத்தம் எடுத்து போவோம். அதனால தோழர்களே, தோழிகளே, நண்பர்களே, அன்புக்கினிய தமிழக சொந்தங்களே, அவர்களை, தூய்மை பணியாளர்களை நேசியுங்கள், அவர்கள் மீது அன்பு செய்யுங்கள்.